இந்த சம்பவம் வந்து ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருந்தது. மக்கள்கிட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஏராளமானவர்கள் பங்கேற்றதில் ஒரு பெரிய ஆரவாரம். மெரினால ஜல்லிக்கட்டு காலத்தில் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் கூடினதில்லை. மெரினா வரலாறுலேயே இவ்வளோ அடர்த்தியான கூட்டம், இத்தனை மணி நேரம் இத்தனை லட்சம் பேர் இருந்ததுன்றது ஒரு பிரம்மாண்டம். ஆனால் அதோட எண்டு ஒரு ட்ராஜிக்காக முடிஞ்சிருக்கு. இது சார்ந்து உங்கள் பார்வை என்ன சார்? இவ்வளோ பெரிய கூட்டம் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. 2003 ஏர் ஷோ நடத்தினப்ப அப்போ பெரிய அளவில் கூட்டம். ஏர் ஷோனாலே மக்களுக்கு அவங்க யூத் அப்புறம் சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் பார்க்கணுங்கிறது எல்லோருக்கும் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனால் வருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவ்வளோ கூட்டம் வருங்கிறது மக்களும் புரிஞ்சிருக்கணும். கூட்டம் நிறையா இருக்கும், வெயிலாக இருக்கும். ஏன்னா பார்க்கணும்னா திறந்த வெளியாக தான் இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும். அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக அவங்க வந்திருக்கணும். அது ஒன்று. அதே மாதிரி யாரால் உடல்நிலை அதெல்லாம் தாங்காதுன்னு தெரியுதோ அவங்க வரக்கூடாது. டிவியில் பார்க்கலாம், டிவிலையும் இப்போ லைவ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதில் இதெல்லாம் அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருந்துருக்கலாம். இல்லை, நடந்தது ஸ்டாம்பீடு இல்லை. அது ஒருவர் மேலே ஒருவர் முண்டி அடிச்சு ஸ்டாம்பீட் கிடையாது. ஸ்டாம்பீட்னா இதோட துயரம் இன்னும் பெருசாக ஸ்டாம்பீட் கிடையாது. ஆனால் 3 மணி நேரம், ஏன்னா அவங்க முன்னாடியே வர்றாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்து அங்கே நிற்கணும். திரும்பி போகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். ஷோ வந்து ஒரு 2 மணி நேரம். அதனால் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் அவங்க ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறாங்க. அதனால் அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தால் அதை தவிர்த்துருந்துருக்கலாம். ப்ரிகாஷனாக வேறு என்னெல்லாம் பண்ணணும் சார்? சொந்தமாக இப்போ ப்ரிகாஷன்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு வெயிலில் நிற்க போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்ஷன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வசதி, அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் நம்மளுக்குள்ளேயே. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்திருக்கக்கூடாது, வரவே கூடாது அந்த இடத்துக்கு. இப்போ நிறைய பேர் திரும்பி போனவங்க எனக்கு தெரியும், பாதி வழியில் இருந்து அந்த டிராஃபிக்கை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு இவ்வளோ கூட்டத்தில் அப்புறம் இது முடியுதுன்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் வெளியில் போக பார்க்குறாங்க. அது வேற. அதெல்லாம் இதில் வந்து ஒரு 10 மணி ஏர் ஷோனா ஒரு 7:30 மணி 8 மணிலிருந்தே வர தொடங்குவாங்க. வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். இது போகிறது ஒரே நேரத்தில் எல்லாம் போக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நான் காலையில் வரத்துக்கு முயற்சி பண்ணப்போ எல்லா ரோட்ஸும் சாக்கோ பிளாக் ஃபுல்லாக இருந்தது. இந்த இதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது. புரியுதா? அதே மாதிரி பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுறோம். அது முடிஞ்சு நம்ம போகணுங்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து சரியாக இருந்ததுன்னா இது பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அரசு மற்ற ஏஜென்சிஸ் எல்லாமே அதெல்லாம் ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, விமானப்படையோ அல்லது மற்றவர்களோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கான ஒரு ஈவெண்ட் நடக்கும். அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது மற்ற ஏஜென்சிஸ். இப்போ இது விமானப்படைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கான இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கான மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதனால் மற்ற டிராஃபிக் ஜாம்ஸ், ரோட் கன்ஜெஷன்ஸ், இருக்கிற இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், வாட்டர், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் மற்ற ஏஜென்சிஸ் தானே பண்ணணும். அதை புரிஞ்சுட்டு அது கார்பரேஷன்லேருந்து அதுக்கான தகுந்த இதெல்லாம் வந்திருக்கலாம். அதுக்கு குடிநீர் வசதி மற்றதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒன்று எதிர்கொண்டு இருக்க முடியும். அது போதுமான அளவுக்கு வைக்கலைன்றது தான் பலருடைய ஆதங்கமாக. கஷ்டம். 15 லட்சம் 20 லட்சம் பேர் அங்கே வர்றாங்கன்னா எந்த ஏஜென்சிக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனாலும் ஓரளவுக்கு வச்சுருந்தோம்னா பண்ணிருந்துருக்கலாம். இன்னொரு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது சார். இதில் வந்துட்டு குறிப்பிட்ட நேரம், இன்றைக்கி வந்து அந்த ஏர் ஷோ வந்து 10லேருந்து 12 மணி நேரம், 12-1 மணி அப்படின்ற அளவில் போகுது. அதையே வந்து இப்போ வந்து ஒரு அக்டோபர் மாதத்தில் கூட கடுமையான வெயில் அடிக்கிற ஒன்றை பார்க்குறோம். ஒரு 2 மணி நேரம் முன்னதாக ஒரு 7 to 9, 8லேருந்து 10 அது மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இந்த வெயில் தாக்கம் இந்த அளவுக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கும். ஹைப்போதெட்டிக்கலாக தான் நான் கேட்குறேன். இது வந்து விமானப்படை திட்டமிடும் போது இதெல்லாம் யோசிப்பாங்களா சார்? கட்டாயம் யோசிப்பாங்க. ஒரு நல்ல கேள்வி இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா இப்போ ஃப்ளைங்க்கு ஒரு வெதர் பேட்டர்ன், கிளியர் ஸ்கைஸ், ஏன்னா அது சேஃப்டி இஷ்யூ நிறையா இருக்குது.
இப்போ நீங்கள் சூரியகிரகணம்லாம் பார்த்தீங்க, ஸ்கை கிளியராக இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. மக்களையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் வெதர் வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதையும் மாற்ற முடியாது. ரொம்ப கிளியர் ஸ்கை இருக்கணும். கிளியர் ஸ்கைஸ் ரொம்ப முக்கியம், அது ஒன்று. ரெண்டாவது வெவ்வேறு கிட்டத்தட்ட 8 பேசஸ்லேருந்து ஏர்கிராஃப்ட்ஸ் வேறு வர்றாங்க. அங்கே வெதர் எப்படி இருக்குது, அதனால் இது நிறைய. எந்த பேசலாம் சார் 8 பேஸ்னா? பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்க, அரக்கோணம், சுலூர், இது இங்கே மீனம்பாக்கத்துலேருந்து பிறந்திருப்பாங்க, தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருப்பாங்க. அதனால் நிறைய கோஆர்டினேஷன், இந்த கோஆர்டினேஷன் வந்து பிளானிங் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அதனால் இந்த வெதர் எல்லா இடத்துலையும் இருக்கிற வெதர் கோஆர்டினேஷன் இந்த எப்படி எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது பண்ண முடியும். அது ஒன்று. ரெண்டாவது இது அக்டோபர், இந்த நம்ம தமிழ்நாட்டு ரீஜனில் இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே, ரைட். ஸோ அதனால் ஆஃப்டர்நூனில் பண்ண முடியாது, ஏன்னா வெதர் எப்போவுமே அன்பிரடிக்டபிளாக க்ளவுடி ஆகிடும், ரெயின் கூட வரலாம். அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு டைமிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெங்களூரில் 8 to 10 அது கொஞ்சம் ஏர்லியாக அட்வான்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த வெயிலோட உக்கரத்துக்கு முன்பே பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதுதான் டைமிங்கை சூஸ் பண்ணிருப்பாங்க. அதோடு சேர்ந்து அப்புறம் மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த டைமிங் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மற்ற நகரங்களில் வந்து பண்ணுறாங்கல்ல சார், இப்போ வந்து இதே ஏர் ஷோ வந்து வட இந்தியாலையும் பண்ணுறாங்க, பெங்களூரில் வருஷம் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்களா? 15 லட்சம். இது இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் வெவ்வேறு சிட்டிஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா 50 வருஷமாக நம்ம டெல்லியில் மட்டும்தான் இது நடந்துகிட்டு இருந்தது. நானே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நீங்கள் ஃப்ளைட் கமெண்ட் பண்ணும்போது பாலமில் தான் ரெகுலராக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பாலத்திலிருந்து ஹிண்டனுக்கு மாற்றிட்டோம். ஏன்னா பாலம் வந்து இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாகுது, அதை இன்டர்ஃபியர் பண்ணுதுங்கிறதுனால ஹிண்டனுக்கு மாற்றிட்டோம். ஹிண்டன் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ். ஆனால் எல்லா இதுலேயும் ஒன்று வந்துட்டு அது எல்லாமே அந்த ஏர்ஃபோர்ஸ் பரேட் மற்ற இஷ்யூஸோட கம்பைண்டாக இருக்கிறதுனால அதில் வந்துட்டு கூட்டம் குறைவாக தான் அலோவும் பண்ணுவாங்க, குறைவாக தான் இருக்கும். இது என்னாச்சு, மெரினாவில் பண்ணுறோங்கிறதுனால இது ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மற்ற ஊர்களில் வந்து க்ரௌடை வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ணிடுவீங்க. உள்ள ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்தை அங்கெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. சூலூர் ஏர்பேஸ்னால் இவ்வளோ பேர் விட மாட்டீங்க, விட முடியாது. அது டிஸ்பிளே இப்போ ஹிண்டனில் டிஸ்பிளே நடக்குது, அப்போ அது ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ், அதுக்குள்ளே இன்வைட்டட் பீப்புள் கொஞ்சம் பேர் தான் உள்ளே விடுவாங்க. அதில் ஓகே, பப்ளிக்கும் விடுறாங்க, ஆனால் கொஞ்சம் மெஷர் பண்ணி தான் விடுவாங்க. ஏன்னா அந்த பேஸில் எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விட முடியும். இடத்தை பொறுத்து தான், இடம் எவ்வளோ பேரை கொல்லும்ன்றதை பொறுத்து தான் சூலூரில் பண்ணாலும். அதே சமயத்தில் இப்போ ஏர் டிஸ்பிளே பெங்களூர் ஏர் ஷோவில் நடக்குது, வின்டரில் நடக்குது. அப்போ காலையிலையும் நடக்கும், மத்தியானமும் நடக்கும். ஏன்னா வெதர் கொஞ்சம் அமினபிளாக இருக்கிறதுனால. அது ஒன்று. ரெண்டாவது பப்ளிக்கும் உள்ளே விடுறாங்கல்ல இப்போ, அதுவும் ஏர்பேஸ் தான், ஆனால் அது இன்டர்நேஷ்னல் ஏர் ஷோங்கிறதுனால அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் உள்ளே விடுறாங்க இப்போ. ஆனால் நீங்கள் பெங்களூரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஷோ சமயத்தில் ஏர்பேஸுக்கு வெளியில் சுற்றி எல்லாம் இருக்கிற இடமெல்லாம் பீப்புள் ஏறி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், எங்கே எவ்வளோ கண்ணுக்கு தெரியுதோ அவ்வளோ அந்த ஆப்ஷன்ஸ். அதனால் கூட்டம் நிறைய எப்போவுமே இதெல்லாம் கலெக்ட் ஆகும். ஆனால் இடத்த பொறுத்து இருக்குது. இது ஓப்பன் பப்ளிக் ஏரியாங்கிறதுனால நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க இங்கே.